வணக்கம், நான் மோகன் பாபு பேசுகிறேன். 555 இணையத்தரப்பு 555 படம் வந்துட்டு மக்களுக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் கொடுக்கணும்னு நம்புகிறேன். ஏன்னா அதில் எல்லா வகையான விஷயங்களும் இருக்குது. மக்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தினத்துக்கு முன்னாடியே ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த திரைப்படத்தை 555 திரைப்படத்தை உங்களுக்காக வெளியிட்டிருக்கின்றோம். மக்கள் ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. 2 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஆதரவு வந்து மிகப்பெரிய ஒரு ஒத்தடமாகவும் புத்துணர்ச்சியாகவும் பலமாகவும் இருக்குது. முதல்ல உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. சசி சார் இது வரைக்கும் பண்ண படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா காதல் படங்க, ரொம்ப இனிமையான மென்மையான காதல் படங்களாக இருக்கும். முதல் முறையாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் எப்படி ஒரு இனிமையான காதல் கதையை சொல்ல முடியுங்கிறத பிரமாதமாக கொடுத்துருக்காரு. ஒரு த்ரில்லர் ஃபார்மேட்டில் இதை பண்ணியிருக்காரு. த்ரில்லர் ஃபார்மில் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு த்ரில்லர் படமாக இருக்கும். காதல் படம் பார்க்கணுன்னு வரவங்களுக்கு இது மிகச்சிறந்த ஒரு காதல் படமாக இருக்கும். அப்படி எதை நினச்சி நீங்கள் வரீங்களோ அது அத்தனையுமே இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த திரைப்படத்தை வழங்கியிருக்கிறார். பாடல்களாக இருக்கட்டும், அதில் வருகின்ற சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு ஏற்கனவே இதோடைய படத்தில் இருக்கிற பாடல்கள்லாம் உங்களுக்கு அறிமுகமான பாடல்கள், ரொம்பவும் மிகவும் ஹிட்டான பாடல்கள் படம் முழுவதுமே ஒரு சிறப்பான ஒரு கலவையோடு எக்ஸிஸ்டிங் ட்ரெண்டிலேருந்து ஒரு புது ட்ரெண்ட் செட்டிங் மூவியாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பேராதரவுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஒரு புது ஜானரில் ட்ரை பண்ணுறோம், எப்படி வரும், எப்படி மக்கள் ரிசீவ் பண்ணுவாங்கங்கிற ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருந்ததில்லை என்னுடைய சமீப கால வாழ்க்கையில். பட் இன்றைக்கி வந்து அதுக்கான ரிசல்ட் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மக்கள் வந்து சூப்பரா, ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்லேயும் சரி ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் நிறைய இடத்துல கிளாப். என்னுடைய படம் தடவையாக இப்படி இவ்வளோ கிளாப்ஸோடு வந்து ரசிக்கப்படுறது இதுதான் தடவை. நிக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் 555 படத்தோட இசையமைப்பாளர் சைமன் பேசுகிறேன். இந்த படத்தோட பாடல்களுக்கு பெரிய வெற்றியை தேடி கொடுத்தீங்க. அதே போல் இப்போ இந்த படத்துக்கும் பெரிய வெற்றியை தேடி கொடுத்துருக்கீங்க. எங்கள் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாள். அதாவது எங்களோட பாடல்கள் நல்லா வெற்றி அடைஞ்சிருக்கு. இலவு, முதல் மழைக்காலம், அனைத்து பாடல்களும் உங்களுக்கு மத்தியில் நல்லா ரீச் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ படமும் நல்லா வெற்றி அடைஞ்சிருக்கு. எங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்ததுக்கு மக்கள் அனைவருக்கும், நிக்கல்ஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Skip in time, you make me heartbeat, I wanna skip in time. Sing me rhyme, you make me sit down, I wanna sing me rhyme. Skip in time, you make me heartbeat, I wanna skip in time. Me want an everyday girl. Sing me rhyme, you make me sit down, I wanna sing me rhyme. விழியிலே விழியிலே சுயம்வரம் நடக்குதே, இது என்ன இருதயம் மிருதங்கம் இசைக்குதே, காதலா கை கோர்க்கும் காலம் வந்ததடா. காதோறும் உன் பேச்சும் கதை பேசும் உன் மூச்சும் நாள்தோறும் வேண்டும் என்று கேட்கிறேன். இது போதும் வேறென்னை வேண்டும், அன்பே உன் அன்பில் நானும் கூக்கிறேன். In time, you make me heartbeat, I wanna skip in time. Wanna skip it up, sing me rhyme. You make me sit down, I wanna sing me rhyme. You know me policy, you know me girl say, when all around and all around down, and them I say, girl, them to follow me, say girl, them to follow me, say girl, them to follow me, I say, you know, here we go, come on. நான் காணும் மண்ணே என் வாழ்க்கை வில்லை கோடு வந்தாய் வண்ணம் தந்தாய் பலவான வில்லை பாரு, எல்லாம் இந்த காதல் செய்யும் பாடு, அருகே நான் காடும் முன்னே என் வெட்கம் இல்லை கோடு வந்தாய், ஏதோ செய்தாய், இது எங்கோ போச்சு தேடி, எல்லாம் இந்த காதல் செய்யும் பாடு, அழகே என்னுள் என்று நீ வந்தாய், என்னை எப்படி வென்றாய், எனக்கே தெரியாமலே. விழியிலே சுயம்வரம்
நடக்குதே இது என்ன இது என்ன இருதயம் இருதங்கம் இசைக்குதே காதலா கை கோர்க்கும் காலம் வந்ததடா காலோரம் உன் பேச்சும் கதை பேசும் உன் மூச்சும் நாள்தோறும் வேண்டும் என்று கேட்கிறேன் இது போதும் வேறென்ன இனி வேண்டும் அந்த உன் அன்பில் நானும் பூக்கிறேன் மோதி ஒரு முத்த சண்டை போட இரவும் பகலும் தினமும் நன்னம் உள்ளம்மை தேட உயிரும் உடலும் எங்கோ ஒரு வகை போல ஓட இதயம் 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 ஒரு இன்பத்தோணி இனிதா இனிதா இனிதாயா இருந்தும் 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 சிறு துன்பம் என்னை கீழ வழியும் சிறந்தான் அழகே எங்கும் காதலா எங்கும் காதலாய் என்றாய் என்னை அன்பிலே வென்றாய் எனக்கே தெரியாமலே சுயம்பரம் நடக்குதே இது என்ன இருதயம் இருதங்கம் இசைக்குதே காதலால் கை கோர்க்கும் காலம் வந்ததடி என் பேர் ரவி ஸ்ரீசந்தர் 555 படத்தில் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு ஆதரவு கொடுக்கணும். கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கார் ஜம்ப் அப்செட் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. சான்ஸே டேரக்டர் ஒரு சொல்லாமலே பண்ண டைரக்டர் இந்த படத்தில் பிச்சு ஓதிட்டு இருக்கார். ஸ்க்ரீன் ப்ளே செகண்ட் ஹாஃப்லாம் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அதேமாரி பரத்தையும் சொல்லணும். பரத் இந்த படத்தை 2 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. கொஞ்சமான ஒர்க் இல்லை, சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு பெரிய லெவலில் அவுட்புட் பரத்தால் தான் படத்துக்கு ரொம்ப அவுட்புட் வந்திருக்கு. கேமராமேன் சக்தி சரவணன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். படத்தை நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் சிட்டி பாபு, அந்த 555 ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அந்த 555 பொறுத்தவரைலாம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஆர்டிஸ்டோட நடிப்பு மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது அப்படின்றது இந்த படத்தை பார்க்கும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் இந்த படம் எடுக்கிறதுக்கு ஆச்சு. ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் வந்து பரத் வந்து வழக்கமாக வர அந்த சாக்லேட் பாய் அப்படின்ற கான்செப்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 18 கிலோ எடையை குறைச்சி அதுக்கு பிறகு தான் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நாங்கள் எடுத்தோம். ஸோ அந்த 2 டிஃப்ரெண்ட்டான பரத் நீங்கள் அந்த படத்தில் பார்க்கலாம். படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவும் நீங்கள் தெரிவிக்கணும். நன்றி, வணக்கம். நிக்கில் மீடியா நேயர்களுக்கு என்னோட வணக்கம். நான் ரித்திகா பேசுகிறேன், உங்களோட 555 ஹீரோயின். இன்றைக்கி நம்ம மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல் ஸோ எக்ஸைட்டட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆனேன். ஆனாலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் இருக்குது, எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இப்போ நல்ல ஃபீட்பேக் எல்லாமே கிடச்சிட்டு இருக்கு. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. சசி சார் என்னோட மலையாளம் ரியாலிட்டி ஷோவில் பார்த்து தான் செலக்ட் பண்ணிட்டேன். அந்த ஷோவில் இருக்குது என்னை பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு பதிலாக நான் ஜட்ஜஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த காமெண்ட்ஸ் பார்த்து தான் செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த காமெண்ட்ஸில் என்னோடய காமெண்ட்ஸ் ரொம்ப இன்னசென்ட்டும் நைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன்.
ஏன்னா அதுதான் லியானாவோட மெயின் கேரக்டரிஸ்டிக். ஷீஸ் வெரி இன்னசென்ட் அண்ட் நைவ். ஸோ அது பார்த்துட்டு தான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுனால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன், ஏன்னா ஒரு நேச்சுரலாக இருந்தேன். ஸோ தட் வாஸ் இட் வாஸ் ஈஸி பிளேயிங் லியானா. நிகில் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5-5-5 படம் பார்த்திங்கன்னா இப்போது திரையரங்கில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ரசிகர்கள் வந்துட்டு ரொம்ப ரசிக்கிறாங்க படத்தை. ஸோ இந்த 3 வருஷம் 4 வருஷம் நாங்கள் எல்லாம் உழைச்சதே இதுக்காக தான். ஒரு நல்ல படம் கொடுக்கணும், ஜென்யூனான ஒரு ஃபிலிம் கொடுத்துருவோம், ரசிகர்கள் அதை எடுத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதுதான் நடந்திருக்கு இன்றைக்கி. ஸோ மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். ஏன்னா ஒரு டெலிவர் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் இது. ஸோ இன்றைக்கி அது நடந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் முக்கியமாக எனக்கு தேவைப்பட்டது, எதுக்காக பரத் படத்தை பார்க்கணுன்னு. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் தான் எனக்கு 6 packs கிரியேட் பண்ண வச்சுது. ஐ திங்க் ஃபுல் கிரெடிட் என்னோட ட்ரெயினர் சிவாவுக்கு போகணும். ஏன்னா இந்த லெவலுக்கான ஒரு 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 எஃபர்ட் நான் எடுத்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவர் தான். ஒரு 1.5 வருஷம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், 1.25 வருஷம் கிட்ட 6 packs ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 months 6 packs எடுக்க 6 months ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். 6 packs மட்டும் கிடையாது, என்னோடய பர்ஃபார்மன்ஸ், என்னோடய லுக், சேஞ்ச் ஓவர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டைம் தேவைப்பட்டது. அதுக்காக தான் இந்த 2.5 வருஷம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். 3 விஷயம் எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு யுனானிமஸாக எல்லா தேட்டர்லையுமே கை தட்டுறாங்க. ஒன்று என்னோடய பாடி காட்டும் போது, ரெண்டாவது வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு படத்தில் நான் சொன்னால் இதாகிடும், படத்தில் உள்ள ஒரு கேரக்டரை வந்துட்டு நான் வந்து சுடும்போது வந்துட்டு யுனானிமஸாக கை தட்டுறாங்க. அதே மாதிரியே வந்துட்டு ஒரு செயின் ஒரு படத்தில் இருக்கும், அந்த செயினை வந்துட்டு ஒரு பாயிண்ட்டில் ரிவீல் பண்ணும்போது திரும்பியும் பார்த்தீங்கன்னா கிளாப். ஸோ கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகி அந்த ஒரு விஷயம் வரும்போது எனக்கு இந்த விஷயம் வந்துட்டு எம்டன் மகன் காதல் நடந்தது. ஒரு சில விஷயங்களுக்கு கிளைமேக்ஸ்லாம் நின்று தட்டினாங்க கிளாப்ஸ். ஸோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே ஒரு விஷயம் இந்த படத்துக்கு 555 நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தோட முக்கிய பலமே வந்துட்டு திரைக்கதை. எந்த இடத்துலையுமே உங்களை வந்துட்டு கெஸ் பண்ணவே வைக்காது. நீங்கள் ஒன்று கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் வந்துட்டு இது வேறு மாதிரி நடக்கும். எஸ்பெஷலாக இன்ட்ரல் பிளாக்ல வந்துட்டு நிறைய பேருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படம் பார்த்துட்டு பயங்கர கன்ஃபியூஷனில் இருந்தாங்க, என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அதுதான் ஒரு 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 சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கான ஒரு யூஎஸ்பி ஃபேக்டரி. அதுதான் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆடியன்ஸை. அதை சசி சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவரோட அந்த 4 வருஷ உழைப்பு வந்துட்டு வீண் போகலம்போது ரொம்ப ஐ எம் ஸோ ஹாப்பி. சசி சார் மாதிரி ஒரு டைரக்டரோட திருப்பி நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.